ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையல், ஏமா தனியா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இல்ல, மனசு சரியில்லைம்மா. அதான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு வந்தேன். என்ன மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மனசு சரியில்லைன்னு சொல்ற, என்னாச்சு உனக்கு? இத பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு. எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்காத. இன்னைக்கு புதுசா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தான்ல, அங்க விக்னேஷையும் வேதவழி அத்தையும் பார்த்தேன். சம்பந்தி அம்மாவும் மாப்பிள்ளையுமா? அவங்க ஏன் அங்க வந்தாங்க? அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பாக்குறதுக்கு வந்திருந்தாங்கம்மா. டாக்டரை பாக்குறதுக்கா? யாருக்கு என்னாச்சு? விக்னேஷோட நிலைமை சரியில்லைம்மா. அவர் குழந்தைய பிரிஞ்சு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருக்காரு. அதான் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. குழந்தைய பிரிஞ்சிருக்கிற கவலையில அவரு தனியாலாம் பேச ஆரம்பிச்சுட்டாராமா. அதான் என்ன பண்றதுனே புரியலம்மா. ஒரு பக்கம் தேவிய நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல விக்னேஷோட நிலைமை இப்படி இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல. அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தினால அவங்களே தண்டிச்சுக்கிறாங்கம்மா. இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏன் வரணும்? 2 பேரும் ஒத்துமையா இருந்திருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. இதை ஏன் இந்த விஷயத்த அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எதுக்கு இப்போ அவரே இப்படி கஷ்டப்படுத்திக்கிறாருன்னு புரியல. என்ன கையில் என்னென்னமோ சொல்ற? விக்னேஷ் மாப்பிள்ளையோட நிலைமைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு கையில். ஆமாமா, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னமோ நாம தாங்கிற மாதிரி இப்பவும் வேதவள்ளி அத்தை தேவியையும் நம்ம குடும்பத்தையும் தான் காரணமா சொல்லிட்டு இருக்காங்க.